ஹாய் டியர் ஸ்டூடெண்ட். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்போ ஸ்கூல் ரீஓப்பனு அதை நெக்ஸ்ட் கல்வி ஆண்டுக்கு வேண்டிய காலண்டர் விட்டுருக்குறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 22 to 23 ஓகேங்களா. நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரையும் நம்மளுக்கு டைம் டேபிளும் சேர்த்து அனைத்து எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் கல்வியாண்டு ஜூன் 13 ஓகேங்களா. ஜூன் 1 எப்போவுமே நார்மலாக ஜூன் 1 to ஃபஸ்ட் வீக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ ஜூன் 13 ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஓகேங்களா. அதுக்கு அடுத்த வாரம் 12ஆம் வகுப்பு 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூன் 20 12ஆம் வகுப்புக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேங்களா. 13, 1 to 10, 12th. அப்போ 11th எப்போ சார் 27 ஓகேங்களா. அடுத்தடுத்த வாரம் தொடர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மொத்தம் அந்த டேஸ் 18 டேஸ்னால் 15 டேஸ் ஒர்க்கிங் டே ஜூன் மந்த்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் எல்லா சனி ஞாயிறும் உங்களுக்கு லீவ் விட்டுருக்குறாங்க. அந்த சிஆர்சி டேஸ்னு டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு வரணும். அதுதான் அவங்களுக்கு அந்த டேஸ் போட்டிருக்குறாங்க. மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு லீவு. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் ஓகேங்களா. அதுபோல் அரசு விடுமுறை எல்லா நாளும் உங்களுக்கு லீவ் அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. ஆகஸ்ட் மந்த்து 20 டேஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் வருது. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு காலாண்டு எக்ஸாம் வரும் ஓகேங்களா. குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும். குவார்ட்டர்லி லீவில் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23 11th 12th குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. காலாண்டு எக்ஸாம் 23 ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதி முடியுது ஓகேங்களா. அப்புறம் 1 to 10th 26 அவங்களுக்கு 23 செப்டம்பர் 23 உங்களுக்கு 26 இது குவார்ட்டர்லி எக்ஸாம் ஓகேங்களா. காலாண்டு தேர்வு ஓகே. செப்டம்பர் மாதம் நடைபெறும். நார்மலாக நம்ம எப்பவுமே செப்டம்பர் மாதம் செகண்ட் வீக்கே நம்மளுக்கு வந்துடும். எப்போவுமே அந்த 9, 8 அதுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 23யோடு முடிச்சு ஒரு 10 டேஸ் லீவ் விடுவாங்க. இந்த ஆண்டு எப்படி பண்ணுவாங்க தெரியல, பார்க்கலாம். பண்ணியிருக்கிறாங்களே லீவ் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமையோடு உங்கள் காலாண்டு எக்ஸாம் முடிதா உங்களுக்கு செப்டம்பரில் சனி 1, 2 லீவு, திங்கள் 3 லீவு, செவ்வாய் லீவு 5, 6ஆம் தேதி திருப்பி உங்களுக்கு பள்ளி ரீஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 டேஸ் தான் உங்களுக்கு காலாண்டு லீவோட விடுமுறை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. திருப்பி பள்ளி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படுறாங்க ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு எப்போயுமே காலாண்டுக்கு 10 டேஸ் லீவ் விடுவாங்க. இப்போ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஓகே. ஏன்னா ஸ்கூல் லேட்டாக ரீஓப்பன் பண்ணதால். நெக்ஸ்ட் அக்டோபர் மாதம் 18 டேஸ் ஒர்க்கிங் டேஸ். நெக்ஸ்ட்டு நவம்பர். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் நம்மளுக்கு எந்த எக்ஸாம் வரும், ஆஃப்லி அரையாண்டு தேர்வு வரும் ஓகேங்களா. நவம்பர் மாதம் இதுக்குள்ளே நம்ம போர்ஷனை முடிக்கணும். அதுக்குள்ளே எவ்வளோ லீவ் வருது இதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஆனால் ரெடியூஸ் சிலபஸ் கிடையாது, ஃபுல் சிலபஸ் தான் நம்மளுக்கு எக்ஸாம் ஓகேங்களா. ஓகே, ரெடியூஸ் சிலபஸ்ஸு நீங்கள் பாடம் குறைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபுல் சிலபஸ் தான். அதுக்குள்ளே கவர் பண்ணி உங்களுக்கு பாடம் எடுத்து முடித்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி ஆகணும் ஓகே. நவம்பர் மாதம் 23 டேஸ் உங்களுக்கு லீவ் வருது. டிசம்பர் மந்த் காலாண்டு அரையாண்டு எக்ஸாம். அரையாண்டு அது 23 தான். அரையாண்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது முடியுது 11th 12th 16 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 19 19ஆம் தேதி 1 to 10th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 23ஆம் தேதி உங்களுக்கு முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு லீவே இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸாம் அடுத்தடுத்த எக்ஸாம் வச்சுருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அரையாண்டு லீவ் விடுமுறை விடுறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 1, 2, 3, 4, 5, 6, 9 ஒரு 10 டேஸ் ஈக்குவலாக அது போல் வருது.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2023 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க 2ஆந்தேதி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சிஆர்சினா டீச்சர்ஸ் வரணும். ஓகே, அந்த டேஸ்லலாம். மற்ற எல்லா நாளும் சனி ஞாயிறு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு லீவ் விட்டுறாங்க. இது இடையில் நவம்பர் மாதம் வந்து மழை புயல் அது போல் நிறைய ஒரு இஷ்யூ வரும். ஓகேங்களா. அது போல் இஷ்யூ வரும்போது இன்னும் லீவ் உங்களுக்கு அதிகமாக ஆகும். அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, மொத்தம் நம்மளுக்கு ஒர்க்கிங் டேஸ், டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ எல்லாத்தையும் இந்த காலண்டரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜனவரி ஸ்கூல் 2ஆந்தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ணி அந்த மாதம் 20 டேஸ் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து 20 டேஸ் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் மார்ச் நம்ம வந்தாலே மார்ச் 1ஆந்தேதியே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறாங்க. 13ஆந்தேதி வந்து மார்ச் 13ஆந்தேதி வந்து 2023 அடுத்த ஆண்டு வந்து பொதுத் தேர்வு ப்ளஸ் டூ எக்ஸாம். ஓகேங்களா. 13ஆந்தேதி ப்ளஸ் டூ எக்ஸாம். ஜூன் 13ஆந்தேதி வந்து 1 to 10th ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் 13 வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து தேர்வு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 14ஆந்தேதி வந்து +1 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்படியே போயினே இருக்குது. ஏப்ரல் மந்த்து தான் 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 3. ஓகேங்களா. இது எல்லாம் சேர்த்து ஏப்ரல் 28ஓட உங்களுக்கு வந்து முடியுது. அந்த நெக்ஸ்ட் கல்வி ஆண்டு 28ஓட உங்களுக்கு முடியுது. அப்போ 1 to 9th வந்து எப்போ சார் வந்து முழாண்டு அதான் லாஸ்ட் எக்ஸாம் எப்போ வரோன்னா 20ஆந்தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஏப்ரல் 28ஆந்தேதியோட உங்களுக்கு வந்து கடைசி வேலை நாள். ஓகேங்களா. 17 நாள் மட்டும். எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ்னால் 216 ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. இதில் நிறைய விடுமுறை, நிறைய இஷ்யூலாம் நிறைய இருக்கும்ல. நிறைய அது போல் வரும். புயல் அது போலலாம் இருக்கும். மழை பெஞ்சா லீவ் விடுவாங்க. அது போலலாம் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் இயர் பிளான் வந்து முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற போல் நல்லா படிங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.